விளையாட்டுங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லை, அது ஒரு சமூகத்தின் ஒற்றுமை, ஒவ்வொரு தனி மனுஷனோட கனவு, சமத்துவத்தோட முன்னேற்றத்தின் அடையாளமாகவும் இந்த விளையாட்டு இருக்குது. திருச்செங்கோட்டில் இன்றைக்கி தேசிய பாரா வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியிருக்கு. இந்த போட்டி உடல் ரீதியாக சவால்களை எதிர்கொள்ளும் வீரர்களுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த மைதானத்தில் நிற்கிற ஒவ்வொரு வீரரும் தன்னோட வாழ்வில் பல்வேறு கட்ட சவால்களையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தங்களோட கனவுகளை நனவாக்கும் வீரர்களாகவும் இவங்க இப்போ இங்கே மிளிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களோட விடாமுயற்சி, உற்சாகம், அவங்களோட தன்னம்பிக்கை நம்ம அனைவரையுமே ஊக்கப்படுத்துகிறதா இருக்குது. ஆனால் இந்த போட்டியை ஒருங்கிணைப்பதில் பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் எழுந்ததா இந்த போட்டியை ஒருங்கிணைக்கிற நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு பாராவாலி அசோசியேஷன் சார்பாக 13வது அகில இந்திய அளவிலான சிட்டிங் வாலிபால் போட்டி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் கல்வி நிறுவனத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்தியா முழுவதும் இருந்து 16 மாநிலங்களை சார்ந்த 364 பிளேயர்ஸ், மென் அண்ட் உமன் மாற்றுத்திறனாளி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இந்த கேமில் விளையாடுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா அவார்டீஸு, பத்மபூஷன் விருது வாங்கினவங்க பிளேயர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. இந்தியா முழுசும் இருந்து வரும்பொழுது நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது இந்த நாமக்கல் மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இந்த போட்டி நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஜெயிக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்கள் தான் இன்டர்நேஷ்னல் போட்டிக்கு கலந்துக்க போகிறாங்க. பேரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்கிற PCI இந்த மேட்சை ரெகக்னைஸ் பண்ண மேட்ச்சு. இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க அப்சர்வர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணணும், யார் எபிலிட்டி, யார் டிசபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே போடுறதுக்கு டீம் அனுப்பிச்சிருக்காங்க. தேர்ந்தெடுத்து அவங்க இன்டர்நேஷ்னல் போவாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வர இந்த நிலையில் துணை முதல்வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இந்த போட்டிக்கு பாராட்டுதல்களையும் வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கார். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமார் மற்றும் அமைச்சர் மதிவேந்தன் ஆகியோர் எந்தவித உதவியும் செய்யாமல் பாராமுகமாக நடந்து கொண்டிருக்கிறதா ஒருங்கிணைப்பாளர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது போன்ற போட்டிகள் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு சமத்துவ வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சி. இந்த முயற்சியில் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத அனைவரும் புரிஞ்சுக்கணும். இந்த போட்டிக்கு பல்வேறு தரப்பினர் இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் உதவி கேட்டோம். அதில் மனமும் கொஞ்சம் நபர்கள் செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இந்த போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரிடத்தில் நாங்கள் தெரிவிக்கும் பொழுது மிகுந்த பணிவோடு இந்த போட்டியை பற்றி அவ்வளோ அழகாக கேட்டார். இது எப்படி நடக்குதுங்களா, ரொம்ப சந்தோஷம், நான் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு உள்ளாட்சி இதில் பிரதிநிதித்துவம் கொடுத்த கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டு. அதனால நாங்கள் ரொம்ப அவங்களுக்கு சல்யூட் பண்ணுறேன். நான் ரொம்ப அவங்கள பாராட்டுறேன், மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் அதே போல் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களையும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல உதவிக்கரம் நீட்டுற அரசு இந்த அரசு. அவர் சொன்னார், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் இந்த மேட்ச் நல்லா நடத்தணும்னு சொல்லிட்டு, குறிப்பாக நாமக்கல் போங்க, நிறைய உதவி செய்வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தா தான் தெரியுது, உதவிக்கரம் நீட்டக்கூடியவங்க யாரும் உதவி பெருசாக நீட்டல. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினரில் மாண்புமிகு மரியாதைக்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இந்த போட்டி நடத்துகிறோன்னு சொன்ன உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி மளிகை ஜாமானெல்லாம் வாங்க கொஞ்சம் உதவி வேணுங்கன்னு கேட்டோம். அவர் எடுத்தோன்னே நான் என்னால் முடிஞ்ச உதவி இந்தாங்கன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தார். ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தொகுதியில் நடக்குது, பெருமையாக நினச்சி கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் எங்கள் அசோசியேஷன் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போ இருந்தார், மரியாதைக்குரிய ராஜேஷ் அவர்கள் அங்கே இருந்தாங்க. நாங்கள் போய் சந்திக்கும் பொழுது இந்த போட்டி என்னன்னு கூட அவர் கேட்கல. இது இந்த மாதிரி அவர் மாவட்டத்தில் நடக்கிற மாவட்டம், ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, MP தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால் கண்டிப்பாக கேட்பாருன்னு நினச்சோம். இது வரைக்கும் கேட்கல, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்காது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா விளையாட்டு வீரர்களை வர வச்சு நடத்தி பார்க்கும் பொழுது அந்த கஷ்டம் தெரியும். நிறைய பேர் செய்கிறேன்னு சொன்னாங்க சார், சீரியஸாக இதுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை லட்சம் செலவாகுன்னு எல்லாருக்கும் தெரியும். தனியார்ட்ட வாங்கி தான் நடத்த முடியும். அரசு எல்லாத்துக்கும் உதவி செய்யாது. அரசு பாவம், இருக்கிற பணங்களை வச்சு அரசு எல்லா உதவிகளையும் செய்கிறது சாத்தியக்கூறுகள் கிடையாது. கொஞ்சம் செஞ்சுருக்காங்க அரசு. மாற்றுத்திறனாளிக்கு இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் திரும்ப கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்தேன். மாண்புமிகு அமைச்சர் மதிவேந்தன் அவர்களை சந்தித்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோன்னு சொன்னோம். பட் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் கூட திரும்பவும் அவங்களும் அமைச்சர் தரப்புலேருந்தும் யாரும் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கீங்க, எதுவும் இது வரைக்கும் கேட்கல.
கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நீங்களே இப்போ பார்க்குறீங்களே எவ்வளோ மாற்றுத்திறனாளிகள் அர்ஜுனா அவார்டி, பத்மஸ்ரீ அவார்டி, பத்மபூஷன் வாங்கினவங்க, ஒலிம்பியன்ஸ் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அது கேட்டிருக்கலாம். நிறைவு விழாவுக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நிறைவு விழா 23ஆம் தேதி அன்றைக்கி நடக்குது. பரிசளிப்பு விழாவுக்கு வருவாங்க. உதவி கூட செய்வேன். அரசு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சாங்கனாலே போதும். கஷ்டப்பட்டு ஏதோ 10 பேர் இருக்காங்க, உதவிக்கு செய்யுங்கன்னு சொன்னால் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்கள வச்சு நாங்கள் நடத்திக்கலாம். பட் ஆனால் உதவி அவங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேண்டுகோளை அந்த இடத்துல வைக்கிறேன். மனசு கொஞ்சம் பேசியிருக்கலாம், அவங்க பேசாம விட்டுட்டாங்க. அது ஏன் என்னன்னு தெரில எங்களுக்கு. மாற்றுத்திறனாளிகள்லாம் ஒதுக்கப்பட வேண்டியவங்க அல்ல. மாற்றுத்திறனாளிகள் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு திறமைசாலிகள். இந்த போட்டி உடல் ரீதியாக சவால்களை எதிர்கொள்ளும் வீரர்களுக்கு மட்டுமில்லை, நமது சமூகத்தின் ஒற்றுமை சமத்துவத்திற்கான ஒரு சான்றாகவும் இருக்குது. இதில் அரசியல் தலைவர்கள் மட்டுமில்லை, பொதுமக்களும் தங்கள் பங்கை வழங்கி இவர்களை ஊக்கப்படுத்தணும். வாய்ஸ் ஆஃப் நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.